எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இட்லி கடை. இந்த படம் நம்ம ஹீரோட வாய்ஸ் ஓவர்ல இருந்து ஆரம்பிக்குது. ஹீரோட அப்பா அவங்க ஊர்ல இட்லி கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் கடை தான் அந்த ஊரோட அடையாளம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ்ல கேட்டரிங் சர்வீஸ் படிக்கிறாரு. ஆனா அப்பாவுக்கு பிடிக்காம இருந்தாலும் வேலைக்காக நம்ம ஹீரோ முருகன் வந்து வெளியூர் போறாரு. கொஞ்ச நாள் கட் பண்ணி காட்டினா பேங்காக்ல ஏஎஃப்சி அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷன்ல வேலை பார்க்குறாருன்னு காட்டுறாங்க. அங்கே அவருக்கும் அந்த கம்பெனியோட ஓனர் பொண்ணுக்கும் காதல் வருது. அந்த காதல் கல்யாணத்துலையும் போய் முடிகிற மாதிரி இருக்கு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சிடறாங்க. ஆனால் அதே நேரம் ஊரில் அப்பா இறந்துடுறாரு. அவர் இறந்ததுனால இது வரைக்கும் அவர் நடத்திட்டு வந்த இட்லி கடை அப்படியே நின்றுடுது. இப்போ பேங்காக்ல நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் வேற ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னல, இந்த விஷயத்தினால அவங்களாம் பதட்டப்படுறாங்க. இப்போ ஊருக்கு வந்த ஹீரோ அப்பா இறந்ததை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்பாவோட ஞாபகங்கள்லாம் அவர் ரொம்ப அலைக்கழிக்குது. அந்த நேரத்தில் அப்பா இறந்தார்ல, அந்த துக்கம் தாங்க முடியாமல் அம்மாவும் இறந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த இட்லி கடை இருந்துச்சுல, அந்த ஊரோட அடையாளம்னு அதை சொல்லுவாங்க. அதை அங்கே இருக்கிற ஒரு பரோட்டா கடைக்காரங்கிட்ட விற்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு மனசு இடம் கொடுக்கல. சைன் பண்ண போகிற நேரத்தில் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. இதனால் ஹீரோவுக்கும் அந்த பரோட்டா கடைக்காரருக்கும் பிரச்சனை வருது. இப்போ நம்ம ஹீரோ கூட அவனுக்கு ஹெல்ப்பாக கயல்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. இப்போ நம்ம ஹீரோ அப்பா விட்டுட்டு போனால் அந்த இட்லி கடை எடுத்து நடத்த ட்ரை பண்ணுறாரு. முதல்ல அவரால் முடியல, ஏன்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா மாதிரி நம்ம ஹீரோ சுடுற இட்லி டேஸ்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த டேஸ்ட்டை கொண்டு வந்துடுறாரு. ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனை. அங்கே ஃபாரினில் கல்யாணம் நின்றுச்சுல்ல, அந்த இன்னொரு ஹீரோயினோட அண்ணன், அதாவது நம்ம அருண் விஜய் நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண வர்றாரு. அவர் தான் அந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. நம்ம ஹீரோ ஆனால் அவரை அடித்து துவம்சம் பண்ணி காலெல்லாம் உடைச்சிடுறாரு. இப்போ வில்லனோட அப்பா, வில்லனோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி மொத்த ஃபேமிலியும் வந்துடுறாங்க. வில்லனோட அப்பாவை நம்ம சத்யராஜ் சார் பண்ணியிருக்காரு. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ சின்ன வயசில் அப்பா கடையில் எழுதுன அகிம்சையை பற்றின ஒரு வாசகத்தை பார்க்குறாரு. அப்போ ஹாஸ்பிட்டலில் குணமான வில்லன் வந்து அவர் அடிக்க வர நம்ம ஹீரோ திருப்பி அடிக்காமல் அடி வாங்கிக்கிட்டே இருக்காரு. டே அட்ரா அட்ரா அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோ அடிக்கவே இல்லை. கடைசியில் மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம் வடிய, இப்போ உனக்கு ஹாப்பியா அப்படின்னு கேட்க நம்ம ஆளுக்கு செம்ம கோவம் வருது. இப்போ நம்ம வில்லனுக்கு ஹீரோ திருப்பி அடிக்காமல் அடி வாங்கினது சுத்தமாக பிடிக்கல. அதனால எப்படியாவது ஹீரோவை பழி வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் இது ரெண்டு பேத்துக்கும் உள்ள பர்சனல் ஈகோவாக மாறிடுது. ஒரு கட்டத்தில் வில்லன் ஹீரோவை சுட்டுறாரு. ஹீரோ ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஊரே வில்லன் வீட்டு முன்னாடி வந்து நிற்குது. ஆனால் கண்முழிச்ச ஹீரோ அப்பவும் அவங்க என்னை சுடலைன்னு சொல்ல, அது இன்னும் நம்ம வில்லனுக்கு கோபத்தை உருவாக்குது. அப்போ வில்லனோட அப்பா வில்லங்கிட்ட வந்து அவன் சாகிறதுக்கு கூட ரெடியாக இருக்கான், அவனை எப்படி ஜெயிப்பா அப்படின்னு கேட்கும்போது இப்போ வில்லன் வேற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது ஹீரோ தன்னோட உயிருக்கு மேலே மதிக்கிற அந்த இட்லி கடையை தீ வச்சு கொளுத்திடுறாரு. இதெல்லாம் தெரிஞ்ச அவரோட தங்கச்சி, நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் இவ்வளோ கெட்டவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவளையே சுட்டுக்க ட்ரை பண்ணுறா. இப்போ எல்லா தப்பையும் உணர்ந்த அப்பாவும் வில்லனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க ட்ரை பண்ணுறாங்க. ஃபேமிலியோட அந்த இட்லி கடைக்கு வராங்க. கடைசியில் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இட்லி கடையிலேயே சாப்பிட்றாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த கதை ஒரு சாதாரண கதை தான். ஆனால் இதில் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது ஒருத்தன் சாகிறதுக்கு கூட ரெடியாக இருக்கும்போது அவனை நம்ம எந்த வகையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை வச்சு இன்னும் சிறப்பான ஒரு திரைக்கதையை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இந்த டீம் அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி உங்களுக்குலாம் படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.